Hello, good morning. ஊட்டில third day. As always, the day start with hot water. நான் வெளிப்பக்கம் காமிக்கிறேன். சன்ரைஸ் ஆகுது. சடக் சடை. இன்னைக்கு ஏப்ரல் 9th என்னோட பர்த்டே. நேற்று நைட் 12 மணிக்கு பூஜா குட்டி என்னை எழுப்பி எனக்கு ஒரு ப்ரெஷியஸ் கிஃப்ட் கொடுத்தா. இது ரொம்ப 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 ஹாப்பியஸ்ட் உமன் இன் த வேர்ல்டு. அது நான் மட்டும்தான். போன வருஷம் இந்நேரம்லாம் என்ன ஆகுமோன்னு பயந்து இருந்ததுக்கு காட் கொடுத்த கிஃப்ட்னு சொல்ல மாட்டேன், என் பசங்க எனக்கு கொடுத்த கிஃப்ட் இந்த லைஃப். அதை நான் நல்லா அனுபவிக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிதானே நான் சொல்றது? அங்கே புதுசாக பார்த்த ஃப்ரூட் இதுக்கு பேர் என்னன்னு இந்த வித்த பையனுக்கே தெரியும். என்னன்னு கேட்டேன், பாதாம் காய், உள்ள பாதாம் சீடு இருக்கும். இந்த பழத்தை சாப்பிட மாட்டாங்க, பாதாம் சீடு தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னான். பாதாம் காய் நான் வெளியில் உள்ளது சாப்பிடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இது பாதாம் பழம் இல்லை. இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதில் வெளியில் உள்ள தோல் பயங்கர கசப்பு. இங்கே கத்தி இல்லாததுனால வெட்ட முடியல, பல்லு வச்சு தான் கடிக்கணும். கடிச்சா அது கசக்குது. உள்ளுக்குள்ளே இந்த பேஷன் ஃப்ரூட் இருக்கும்ல, அது மாதிரி உள்ளுக்குள்ளே எப்படி சீடாக இருக்கு, பல்பியாக இருக்கு. புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. இங்கே நான் பார்த்ததுல இதுதான் புதுசு. இன்னைக்கு டூர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குன்னூர் ஃபர்ஸ்ட் போகிறோம். இது அதுக்கு போகிற வழியில் வேலி வியூன்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதில் இறங்கி பார்த்துட்டு வர சொல்லியிருக்காங்க. யாவும் இறச்சி பிடிச்சி வீடியோ எடுக்கிறா. எல்லாம் வீடியோ எடுக்கும்போது நல்லா தான் இருக்குது, அதை எடிட் பண்ணுறதுக்குள்ளே போதும் நான் இருக்கேன். அடிப்பொழி வியூ இல்லை. கீழே தெரிகிறது ஃபுல்லாக இந்த பட்காஸோட ஊர். அவங்களுக்கு வேலையே அக்ரிகல்ச்சர். அப்படி அங்கெல்லாம் குட்டி குட்டி வீடு இருக்குல்ல, அதெல்லாம் நான் சொன்ன அவங்களோட தான். குரூப்பாக இருக்காங்க, ஒரே இடத்துல எல்லாருமா சேர்ந்து இருக்கிறாங்க. மற்ற இடம்லாம் காடாக இருக்குது. தெரியுதுல ஒரு ட்ரெயின் ட்ராக்கு. இதில் தான் ஷாருக் கானோட சையா சையா பாட்டு இங்கே தான் ஷூட் பண்ணாங்களாம். சிம்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு குன்னூரில் ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம். என் பெரிய பொண்ணு பஞ்சு குட்டியை ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் மிஸ் பண்ணுறோம். பூஜா குட்டியும் நானும் ஃபோட்டோவுக்கு தயாராகிறோம். ஹாய் மேடம், டீ இருக்கா உங்ககிட்ட? டீ இருக்கு மேடம், கொஞ்ச நேரம் கழிச்சு. கார்டன்ஸ் பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நடந்து நமக்கு ரொம்ப டயர்ட் ஆயிரும். ஏன்னா ஏத்தம் இறக்கம், கீழே இறங்கி போகிறது நிறைய இருக்குது. கீழே இறங்கி போகும்போது ஈஸியாக போயிடலாம். ஆனால் அதே சமயம் கீழே போன அளவு மேலே வரணும். அது நினைக்கும் போதே பயம். கீழே போகும்போது ஈஸியாக போயிடுவோம், அப்புறம் மேலே வரணும். இந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? பேப்பர் உட் ட்ரீ, காகித மரம். நம்ம பேப்பர்லாம் இதில் தான் உண்டாக்குவாங்க. பொதுவாக கூல் பிளேஸில் உள்ள மரங்களே நல்ல உயரமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே உள்ள மரங்கள்லாம் நல்ல உயரமாக இருக்குது. இந்த சிம்ஸ் பார்க்கில் பிரத்யேகிச்சு பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஃபுல்லாக அப்படி க்ரீனரி கார்டன் நல்லா அவங்க நீட்டாக வச்சுருக்காங்க, அப்பப்போ க்ளீன் பண்ணி. இங்கே முக்கியமாக சொல்ல வேண்டியது ஒன்று என்னென்னா, வாஷ்ரூம்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஆனால் ஒன்று, கீழே அவ்வளோ தூரம் இறங்கிட்டு சும்மா ஏறணும். ஒன்றும் இல்லை, க்ரீனரி மட்டும்தான், வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் பார்க்குறதுக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. அதனால நாங்கள் கீழே இறங்கலை, அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டு போயிடலான்னு பார்க்குறோம். இது குறுகலான பாதை. எதிர்த்தாப்புல ஒரு வண்டி வந்தால் ஒதுங்க முடியாது, ஹார்ன் அடித்து போகணும். இங்கே வண்டி ஓட்டுறவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவரால் தான் இங்கே ஓட்ட முடியும். எங்கள் டிரைவர்கிட்ட வைல்டு அனிமல்ஸ்லாம் இங்கே இருக்குமான்னு கேட்டோம். வைல்டு அனிமல்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் இருக்காது, கரிஞ்சிருத்த தான் சில சமயம் இருக்கும் அப்படின்னு. எப்பா அது வைல்டு அனிமல் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, நம்ம அதை ஒன்றும் செய்யாட்டா அது நம்மளை ஒன்றும் செய்யாது அப்படின்னா. ஹிந்தி ஆக்ட்ரஸ், ஓல்டு ஆக்ட்ரஸ் மும்தாஸ் இருக்காங்கல்ல, அவங்களோடது தான் இது ஃபுல்லாக, அந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அப்படியே பெட்டு விரிச்ச மாதிரி இருக்குது, க்ரீன் பெட்டு விரிச்ச மாதிரி. ஆனால் இதுக்குள்ளே பாம்புலாம் வரும். இந்த டீ எஸ்டேட்டுக்கு போகிறதெல்லாம் கொள்ளலாம், ஆனால் ஏறுற வழி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கேயும் பிடிக்கிறதுக்கு ஒரு கிரிப்பு இல்லை. இறங்கிடலாம், பார்ப்போம். இது ஒரு யூக்கலிப்டஸ் ஆயில் ஃபேக்ட்ரி. அதில் பாருங்கள், இதில் யூக்கலிப்டஸ் லீஃப் ஃபுல்லாக போட்டுட்டு தண்ணி போட்டுட்டு 8 மணி நேரம் பாயில் பண்ணுறாங்க. அதில் உள்ள வேப்பர் பாருங்க ஸ்டீம் இதில் கலெக்ட் ஆகி கீழே யூக்கலிப்டஸ் ஆயிலாக விழுகுது. இது யூக்கலிப்டஸ் ஆயிலோட யங் ஸ்டேஜ். இது ஒரு மணமாக இருக்குது. நம்ம ரோட்டில் பார்க்குறது இப்படி நீளமான லீஃப். இது ஒரு மனம். ரெண்டு, அதாவது இதை ஃபர்ஸ்ட் இந்த குட்டி இலைய வச்சு எடுக்கிறது வேற ஒரு ஆயில் சொல்கிறாங்க, ஹீனா அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றது யூக்கலிப்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராபெரி ஃபார்ம்
சின்ன ஃபார்ம் தான். இதோ இருக்கு பாருங்க ஸ்ட்ராபெரி. வீடியோ ஷேக் ஆகுது. கீழேருந்து மேலே நடந்து வந்தது. இதுதான் ஸ்ட்ராபெரி ஃபார்ம். ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க களை வராமல் இருக்கிறதுக்கு. இது ஆர்கானிக் ஃபார்ம். எனக்கு ஸ்ட்ராபெரி பார்க்கணும் நேரில்னு ரொம்ப ஆசை. அது இன்னைக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு. இங்கே வந்து இந்த ஒரு செடியில தான் கொஞ்சம் காய் இருக்குது. அந்த சைடு நல்ல ரெட் கலராக தெரியுது. ஆனால் அந்த சைடு போக முடியாது பாருங்க. இந்த ஒரு லைன் நம்ம நேராக போயிட்டு வரலாம். இந்த சைட்லலாம் பெருசாக ஒன்றும் இல்லை. மினி ஃபார்ம் தான் இது, பெரிய ஃபார்ம் ஒன்றும் இல்லை. இதுதான் ஊட்டியோட எண்டு. இது வந்து கோத்தகிரி நம்ம பார்க்குறது. நாங்கள் இப்போ டால்ஃபின் நோஸ்க்கு வந்திருக்கோம். இந்த தெரியுதுல்ல ஃபால்ஸ், இந்த ஃபால்ஸுக்கு பேர் தான் கேத்ரின் ஃபால்ஸ். அதுக்கு பக்கத்தில் போக முடியாது, தள்ளி இருந்து இப்படி பார்த்துக்கலாம். இதுலேருந்து கீழே காமிக்கிறேன் பாருங்க. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குது. எதை ஃபோட்டோ எடுக்க எதை விடன்னு தெரியல. இங்கே ஒரு பிள்ளையன்னா ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக இருக்குது. சோகமாக இல்லை, ஸோ ஹாப்பி. நான் பார்த்த எல்லாமே என் மெமரியில் வந்து நான் சாப்பிட்ற வரைக்கும் இருக்கணும்னு நான் வேண்டுறது. ரைட் இன் திஸ் மொமெண்ட் எனக்கு அது மட்டும்தான் என் விஷ். ஏன்னா அவ்வளோ பிரெத் டேக்கிங் வியூஸ், ஃபாகு, மிஸ்ட்டு, பயங்கர ஹாப்பி, அடிப்பொலி. நான் என் மைண்டில் அது ஒன்று தான் இருக்குது. ஆனால் நான் இப்படி நினைக்கிறது இல்லை, நான் மறந்துடுவேன். அதான் ஒரு ப்ராப்ளம். ஆனால் ஒரிஜினல் ஃபாக் நீ இன்னும் பார்க்கல. ஃபாக்னா ஒன்றுமே தெரியாது. இதில் ஃபுல்லாக எம்டியா பிளைனா இருக்கும். அப்படி இல்லை, நமக்கு இப்போ ஃபாக் வந்து மூவபிள் தான் இருக்கு. டால்ஃபின் நோஸ்ல மேல இருந்து பாக்குற வியூ இது. கீழே பாருங்க. இது வந்து நாங்க லேம்ஸ் ராக்னு ஒரு இடம். மேலே ஏறி ரொம்ப தூரம் ஏறி வரணும். மேலே உள்ள வியூ பாயிண்ட் இதுதான். இந்த பூஜா குட்டி என்கிட்ட என்ன வாயடிப்பா. இங்க ஒரு காட்டு எருமை வந்தது, பார்த்துட்டு ஓடனா பார்க்கணும் ஒரு ஓட்டம். லேம்ஸ் ராக்ல மேல இருந்து இருக்கிற வியூ இதுதான். பூஜா, இதுதான் லேம்ஸ் ராக்ல மேல இருந்து பார்க்குற வியூ. அங்க தள்ளி ஒரு சிட்டி தெரியுது, அதுதான் கோயம்புத்தூர். இதுக்குள்ள ஒரு காட்டெருமை இருக்கு, இந்த இருக்குல்ல அது, அதுதான் இப்படி விரட்டிச்சு. பூஜா பயந்துட்டா, இந்த ஓடு போகுது பாருங்க, இந்த இருக்குல்ல இதுதான் அந்த காட்டெருமை. பூஜா பார்த்து பயந்தது, அது எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. இதுதான் குன்னூர் சிட்டி. இதுதான் நாங்க தங்கி இருக்கிற ஹோட்டல் தர்ஷன். 6th ஃப்ளோர்ல மேல எங்க ரூம். இப்படியே பார்த்தோம்னா இதுதான் லேக். இதில் நிறைய ஸ்ட்ரீட் ஷாப்பிங் இருக்கு. ஹலோ, குட் மார்னிங் வித் ஹாட் வாட்டர். இது அடுத்த நாள் வெளியில காமிக்கிறேன். அடுத்த நாள் மார்னிங் 7:30. இன்னைக்கு நாங்கள் ரூம் செக் அவுட் பண்ணிட்டு ஊருக்கு போக போகிறோம். 10 மணிக்கு செக் அவுட்டு. பூஜா குட்டி நல்லா தூங்குறா. பூஜா குட்டி எப்போவுமே நாங்கள் எங்கே போனாலும் சரி ட்ரெயினை சேஸ் பண்ணி பிடிச்சி அப்படி தான் போவோம். ஷாருக் கான் தூஜே தேக்கா தோயே அப்படின்னு சொல்லி இழுப்பார்ல, அதை மாதிரி யாராவது கைப்பிடிச்சி இழுத்தாதான் ட்ரெயினுக்குள்ளே போக முடியும். 10 மணிக்கு ட்ரெயின்னா நாங்கள் 10:30 தான் இங்கே இருந்தால் இறங்குவோம். அவகிட்ட இப்போ எழுப்புறேன், எந்திக்க மாட்டேங்கிறா. பார்ப்போம் இன்னைக்கு எப்படி போகிறோன்னு. ஏன்னா இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளேயும் குளிக்கணும், பேக் பண்ணணும், சாப்பிடணும், வக்கேட் பண்ணணும். ஆனால் ட்ரெயின் வந்து இன்னைக்கு 2 மணிக்கு தான். அதனால் வக்கேட் பண்ணிவிட்டு லக்கேஜ்லாம் எங்கள் ஹோட்டல்லையே வச்சுட்டு போட் ஹவுஸ் இருக்குல்ல இதில் பக்கத்தில், இதில் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் போயிட்டு வரும்போது சரியாக வரும்னு நினைக்கிறேன். ஊட்டியில் லாஸ்ட் டே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு ரூம் வக்கேட் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. ஊட்டி கஷ்டமாக இருக்கு போகிறதுல. ஒரு நாள் ஃபுல்லாக வேணாலும் இப்படியே உட்காந்துருந்தா போதும், வேற எங்கேயுமே வெளியே போக வேண்டாம். அங்கே பால்கனியில் உட்காந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும். எங்கே பார்த்தாலும் க்ரீனரி, தண்ணி, குதிரை அப்படி டக்கு டக்கு டக்குன்னு நடந்து போகிற சவுண்டு எல்லாம் நல்லா இருந்தது. சாயந்தரம் 5 மணி ஆனால் அப்படியே கிளம்பும் குளிர். எங்களுக்கு ஊட்டியை விட்டு போகவே மனசு இல்லை, ஆனாலும் போய் தானே ஆகணும். அதனால பாய் பாய் டு ஊட்டி. ஃபுல்லாக சந்திரமுகியாக மாறின பூஜாவை பாருங்க. நான் வரும்போது நல்லா தான் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ என் பிள்ளை இப்படி ஆகி போச்சு. எங்கேயாவது கதவுல முட்டிட்டியா குட்டி? இது அடுத்தது, இது பின்னையும் ஓகே. ஊட்டி டு மேட்டுப்பாளையம் ட்ரெயின் வந்துருச்சு. இதில் தான் நாங்கள் ஏற போகிறோம். இது நாங்கள் ஊட்டியை விட்டு கிளம்புறோம் அதே டாய் ட்ரெயினில். குன்னூர் வரைக்கும் கோல் என்ஜின், நிலக்கரி என்ஜின். அதுக்கப்புறம் இப்போ ஸ்டீம் என்ஜின், நீராவி என்ஜின். அது குன்னூரில் வந்து 20 நிமிஷம் போட்டிருப்பாங்க, அதில் இந்த என்ஜின் மாற்றுவாங்க.
கீழே பூரா கறி, இந்த கோல் என்ஜின் மாத்துறது. நாங்கள் குன்னூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி போயிட்டு இருக்கோம். போகும்போது ஏத்தோனால ஸ்லோவா 6 மணி நேரம் ஆச்சு. அதே சமயம் வரும்போது இறக்கோனால ஸ்பீடா 3 மணி நேரத்துல ரீச் ஆயிட்டோம். மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கியிருக்கோம். இனி அடுத்து கோயம்புத்தூருக்கு போற ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஊட்டிக்கெல்லாம் போயிட்டு இப்ப ட்ரிவாண்ட்ரம் வந்துட்டோம். ஹோப் யூ என்ஜாய் தி வீடியோ. அடுத்த ஒரு சூப்பர் ட்ரிப்ல பார்ப்போம். இனி கொஞ்சம் குக்கிங் வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன். நிறைய பேர் குக்கிங் வீடியோக்காக தான் உங்க வீடியோவே பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ அடுத்த வீடியோல பார்ப்போமா? தேங்க்யூ.